ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் வந்து கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற திருமாணிக்குழின்ற இடம். இங்கே சுவாமி பேர் வந்து வாமனபுரீஸ்வரர், அம்பாள் வந்து அம்புஜாக்ஷி. இங்கே வந்து கெடில நதிக்கரைக்கிட்ட இந்த கோவில் இருக்குது அப்படிங்கிறது இது. திருமால் வந்து வாமன அவதாரம் எடுத்தபோது மகாபலி சக்கரவர்த்தியை வந்து சமாரம் பண்ணதுக்கு அப்புறமா அவருக்கு வந்து அதனால் ஏற்பட்ட தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு இந்த ஸ்தலத்துக்கு வந்து சுவாமியை வந்து பூஜை பண்ணாராம் சிவனை. அப்படி பூஜை பண்ணும்போது அந்த பூஜையில் வந்து சிவன் பிரத்யட்சமாகி அவரோட தோஷத்தை நீங்க பெற்றார் அப்படின்றது சொல்லப்படுறது. இதனால் அவருக்கு வந்து ரொம்ப ஆத்ம திருப்தி ஏற்பட்டு வாமனனுக்கு, நான் இங்கேயே இருந்து இந்த திருப்தியோடய உன்னை பூஜை பண்ணிகிட்டே இருக்கேன், அது கண்ணு வைக்கிற பொழுது கூட எனக்கு விடக்கூடாது அப்படின்னு வேண்டுறார் சுவாமிகிட்ட. சுவாமி அம்பாளும் பிரத்யட்சம் வந்தபோது அப்போது வந்து அவர் உனக்கு நான் அந்த அருளை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுக்குறேன்னு சொல்லி சுவாமி வந்து என்ன பண்ணுறார், ஏன்னா இவர் பூஜை பண்ண போகும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது இல்லையா, அதனால் வந்து தன்னோட 11 ருத்ரர்களில் ஒருத்தரை வந்து கூப்பிட்றார், பீமருத்ரரை கூப்பிட்டு, இங்கே நீ திரை வடிவமாக இங்கே இருந்து இந்த வாமனன் பூஜை பண்ணுறது போது யாருமே தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறார், இன்க்ளூடிங் நந்தி முதற்கொண்டு. அப்படிங்கிற போது இந்த ஸ்தலத்தில் நந்தி வந்து சாதாரணமாக எல்லா ஸ்தலத்துலையும் இருக்க மாதிரி இல்லை, நிமிந்து நேர சுவாமியை பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த பீமருத்ரர் வந்து இங்கே திரையாக வந்து இருக்கார். உள்ளே வந்து சுவாமி அம்பாளும் ஒன்றாவே இருக்கா. அதனால் இந்த கோவிலில் தனியாக வந்து பள்ளி அறைன்றது கிடையாது. இங்கே சிவன் அம்பாளும் சேர்ந்தே இருக்கிறதுனால வாமனன் பூஜை பண்ணிட்டு இருக்கக்கூடியது முதல் பூஜை வந்து இங்கே இந்த பீமருத்ரருக்கு திரைக்கு தான் வந்து இவ பண்ணுறா. பண்ணிவிட்டு திரையை நகர்த்துவா. ஏன்னா அவர்கிட்ட உத்தரவு வாங்கினதுக்கு அப்புறமா தான் வந்து சுவாமியை வந்து யார் போனாலும் தரிசனம் பண்ணலாம். அது மாதிரி திரையை நகர்த்துறா. அந்த ஒரு சில நொடிகள் தான் வந்து அந்த திரை விலகப்படும். அந்த நேரத்துக்குள்ளே தான் வந்து நந்தியும் சுவாமியை தரிசனம் பண்ணுவார். நம்ம போகிறவாலும் நம்மளும் அவன் சுவாமி வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு அதுதான் வந்து தருணமே. அந்த மாதிரி தான் இன்றைக்கும் ஐதீகம் இருந்துட்டு வருது. இதனால் வந்து கணவன் மனைவிக்குள்ளே வந்து பல பிரச்சனைகள் இருக்குது. அவளுக்கு வந்து பேசிக்க முடியல, போகல, வரல, அதுக்கப்புறம் நிறைய டைவர்ஸ் இதெல்லாம் வரும்போது இந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் ஒரு தடவை போயிட்டு வாங்க. நிச்சயமாக கணவன் மனைவிக்குள்ளே அந்த ஒத்துமை வந்து நிலவருது. வாழ்க்கையில் வந்து நன்னா இருந்தவா முடிச்சு போயிட்டாளா, இப்போ நன்னா திருப்பி எனக்கு வளமான வாழ்க்கை வேணுமா, இந்த ஸ்தலத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு வளம் கிடைக்கிறது. குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவா இங்கே போயிட்டு இந்த பூஜையில் இவள் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு இந்த பூஜையும் பண்ணிட்டு வரும்போது இவளுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கை மேலே கிடைக்கும். ஏன்னா வாமனன் வந்து குழந்தையாக தான் வந்து அவதாரம் பண்ணான்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. அதிதிக்கும் இவளுக்கும் பிறந்தவர். அதனால் இன்றைக்கி வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இத்தனை அற்புதங்கள் நடக்கும். ரொம்ப பழமையான கோவில். 1000 2000 வருஷத்துக்கு முன்னாடி பாடல் பெற்ற ஸ்தலம், சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம் தான் இது. இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இது பல பிரசித்தமான ஒன்றில் இது ரொம்ப அருமையான கோவில். அவசியம் இங்கே ஒரு தடவை போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க.